அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பாசிரியர் என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் அட்வொகேட் ரவிக்குமார். இது விவசாயிகளுக்கான ஒரு பதிவு. மதுரை பெஞ்ச், மதராஸ் உயர்நீதிமன்றத்துடைய மதுரை பெஞ்ச் இன்றைக்கி ஒரு ரெவல்யூஷனான ஒரு ரெக்கமெண்டேஷனை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் ஏன் கல்லை தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது, இது நிறைய விதத்தில் உதவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு என்ன பதிலளிக்க போகுதுன்னு தெரியாது. பட் மக்களுடைய பதிவாக மக்கள் விவசாயிகள் என்ன மாதிரி இதை ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத நான் இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவசாயிகள் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறோம். விவசாயிகள் நிறைய இடத்துல எஸ்பெஷலி பனை மரம் மற்றும் தென்னை மரங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தேசிய மரம்னு கூட சொல்லலாம். பனை மரம் தமிழ்நாட்டின் மரம். அப்படி இருக்கும்போது தென்னை மரம்ங்கிறது சவுத் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பணப்பயிர். அதில் நிறைய வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு ரெவென்யூவாக பார்க்கலாம். தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட அது இல்லாமல் ஒரு நாள் ஓடாது. இப்படிலாம் வரக்கூடிய இந்த மரத்தில் விளையக்கூடிய பொருட்களில் ஒன்று தான் கல். அதை தமிழக அரசு கிட்டத்தட்ட 50 வருஷமாக மடக்கி நிறைய பாலிசி டிசிஷன்ஸை சொல்லி அதை தடை பண்ணியிருக்காங்க. அது எதனால் கேட்டால் அதுக்குள்ளே ஒரு நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நிதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பொலிட்டிக்கல் சாயம் நிறையா உண்டு. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே போகாமல் விவசாயம் சார்ந்த விவசாயிகளோட பிரச்சனைகளை மட்டும் நாம் பேசுகிறது தான் இந்த வீடியோ பதிவு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பனை மரத்தில் ஏறக்கூடிய தென்னை மரத்தில் ஏறக்கூடிய அந்த தொழிலாளிகளும் விவசாயிகளும் இன்றைக்கி வறுமை கோட்டுக்கு கீழேயும் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய பொருட்களுக்கு தேவையான விலை கிடைக்கல. அது உண்மை. அவங்க தென்னை மரத்தில் ஏறி தேங்காயோ இல்லை அது ரிலேட்டட் இளநீர் கூடிய வியாபாரமாகட்டும், இல்லை பனை மரத்தில் ஏறி பனையிலேருந்து இறக்கக்கூடிய பணம் சார்ந்த நோன்பு அது சார்ந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி விளைபொருட்களை மாற்றி அதுலேருந்து விளையக்கூடிய கற்கண்டு இதையெல்லாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தனி போர்டு இருக்குது. பனை மரத்துக்குனே தனி போர்டு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பனை மரத்தை ப்ரமோட் பண்ணுற நம்மளுடைய கவர்மெண்ட்டை அதுலேருந்து வரக்கூடிய கல்லை மட்டும் தடை பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா, அது ஒரு அச்சுறுத்தலாக, அதாவது டோடிங்கிறது ஒரு எதிர்ப்பு இயக்கமாகவே கவர்மெண்ட் முதல்லேருந்தே பார்த்துட்டு வருது. இது நிறைய பேர் இது சரியில்லை, இது டோடிங்கிறது ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு ஆல்கஹாலுக்கு ஆல்டர்னேட்டிவ் பொருள் அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லி வர்றாங்க. அப்படி இருந்தும் தமிழக அரசு அதை ஏற்கவே இல்லை. அது போன கவர்மெண்ட் வரைக்கும் நான் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 50 வருடம் திராவிட, அதாவது திமுக மற்றும் அதிமுகவுடைய மாற்று அரசியல் பல மாற்றங்களுக்கு கீழும் இது யாருமே அதை எடுத்து பார்க்கல. இந்த சூழ்நிலையில் மதுரை பெஞ்ச் உயர்நீதிமன்ற பெஞ்சு இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்கு. ஏன் இதை சொல்லியிருக்கு அப்படின்னா, பல ரிட்டு இது ரிலேட்டடில் நம்ம விவசாய சங்கங்களும் நிறைய ரிட்டெல்லாம் போட்டு நிறைய இது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட போராட்டங்களில் நிறைய பேர் எஃப்ஐஆர் எல்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த போராட்ட குழுக்களை எல்லாம் அரசாங்கம் கண்காணித்து அவர்களுடைய தலைவர்கள் மேலே பொய் வழக்குகளை போடுவது கடந்த காலத்தில் நம்ம பார்த்து வர்றோம். ஸோ அந்த விவசாயங்களும் விவசாய சங்கங்களும் எதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துகிறாங்க அப்படின்னா, விளைபொருளுக்குரிய ஊதியங்கிறத தாண்டி இந்த இப்போ அந்த கல் அப்படிங்கிறது ஒரு விவசாயத்தில் ஒரு கிராமத்துக்கு தேவையான ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயம். அதை சார்ந்து நிறைய சார்புடைய அந்த எக்கானமி வளரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்ட். அது மட்டும் இல்லை, இது உடலுக்கு எந்த மாதிரி, அதாவது கேடு விளைவிக்கிற எந்த விதமான ஒரு சப்சிஸ்டன்ஸும் அதில் இல்லை. இப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு ஜூரிடிக்ஷன் மட்டும் ஏன் கல்லை தடை பண்ணுறாங்க? ஏன் கேரளாவில் தடை இல்லை, ஆந்திராவில் தடை இல்லை, தெலுங்கானாவில் தடை இல்லை, ஈவன் இன்றைக்கி உருவான